யாரு ஃபோன் லான்ச் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா நாங்க ஃபோனை லான்ச் பண்ணி தள்ளிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ரியல்மி அடுத்ததா ரியல்மி P4 Lite 5Gன்னு ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் வழக்கமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் பாக்ஸ் வரும்போது லைட்டா நமக்கு டேமேஜ் ஆகி தான் வந்தது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முன்னாடி மாடல் நேம் இருக்கு, சைட்ல வழக்கமா கொடுத்துருக்கதான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்: ஒரு சிம் எஜெக்டர் பின், குயிக் ஸ்டார்ட் கைட், டிபியூ கேஸ், ரியல்மி P4 Lite 5G மொபைல், ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், கடைசியா 15 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் 2026லையும். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் கேஸை போட்டு பார்த்துருவோம். கேஸ் நல்லா தான் இருக்குது, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேஸே கொடுக்கறதில்ல. ஸோ அந்த விதத்தில் ரியல்மியை பாராட்டலாம். கேஸ் போட்டு பார்க்கும்போது மொபைல் வந்து கொஞ்சம் பல்காக தெரியுது. பின்னாடி வந்து லைட்டாக அந்த வரி வரியாக கொடுத்துருக்கிறதுனால கிரிப் வந்து நல்லாவே இருக்குது, ஹோல்டு பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. கேஸை கலட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசைன் தான் இந்த மொபைலில் ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலான டிசைன் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கட்டமாக போட்டு அதில் வேறு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலரும் அப்புறம் இங்க வேற மாதிரி கலர் கொடுத்து அது ஷேக் பண்ணும்போது நல்லா இருக்கு. கீழே வந்து ரியல்மியோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேல அந்த கேமரா பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா சுத்தி ஒரு ரிங் மாதிரி கொடுத்து 3 கேமராஸ் மாதிரி அப்படியே வரிசையா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருக்கிறது என்னவோ ஒரு கேமரா தான். சைட்ல வந்தோம் அப்படின்னா வழக்கமா கொடுக்குற மாதிரி பாக்ஸி டைப் தான். அதுக்கு மேல டிஸ்பிளே கொஞ்சம் ஹைட்டா தெரியுது, திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. மொபைலை கையில ஹோல்டு பண்ணும்போதுமே கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. கொஞ்சம் பல்காவும் தெரியுது. அது காரணம் இதுல இருக்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.8 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. எனக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் தேவையில்ல, HD+ அட்லீஸ்ட் ஃபுல் HDயா கொடுங்கடா, நல்லா இருக்கும். ஏன்னா பார்க்கிறதுக்கு ஒரு ரிச்சான குவாலிட்டியான விஷுவல்ஸ் தேவைப்படுது. பட் இங்க HD+ தான் நிறைய பேர் இந்த செக்மெண்ட்ல தராங்க. பட் அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் நம்ம சாம்சங் அண்ணனை ஃபாலோ பண்ணி இவங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல இந்த டிஸ்ப்ளேவை கொடுத்திருக்காங்க. LCD அதுலயும் வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல், என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இங்க 256 ppi கொடுத்திருக்காங்க. கலர்ஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்குது. HD+ல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அதை பெட்டராவே எடுத்து தருது. இங்க 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே பெரும்பாலான இடங்கள்ல அது வர்றதில்ல. பட் ஓகே அப்படின்னு தான் தோணுது. டிஸ்பிளேக்கு இங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா என்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பிராண்ட் வந்து அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. பட் இங்க ஸ்கிரீன் ப்ரொடக்டர் ஒட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். பின்னாடியுமே பிளாஸ்டிக் பேக் தான். இதுபோல் IP ரேட்டிங் அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைலுக்கு IP65 தான் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நிறைய மொபைல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ரியல்மி IP68, 69லாம் இந்த செக்மெண்ட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையுமே குறைச்சிட்டாங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 ரூபாய்க்கு மேலே 20,000 ரூபாய்க்குள்ள போனால் இந்த ப்ராசஸர் தான்ப்பா கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல்லையுமே அதே MediaTek Dimensity 6300 ப்ராசஸர். இந்த ப்ராசஸரில் எத்தனை மொபைல் தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ரியல்மியே எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 5,50,000க்கு மேலே வந்தது. இந்த செக்மெண்ட்ல பெட்டரான ஆண்ட்ராய்டு ஸ்கோர் தான். பட் இது ஒரு கேஷுவலான கேமிங்க்கு, டே டு டே யூசேஜ்க்கு, கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு, சின்ன டாஸ்க் பண்றதுக்கு இது ஓகேவா இருக்கும். ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் பேருக்கு விளையாண்டுக்கலாம். பட் ஹெவியான கேமிங் இதுல எதிர்பார்க்க வேண்டாம். இது கேமிங்கான மொபைலும் கிடையாது. இது ஒரு நல்லா ஆப்டிமைஸ் பண்ண ப்ராசஸர் அப்படிங்கிறதுனால இங்க ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளமும் இதுல பெருசா இல்ல. இந்த மொபைல்ல ஒரே ஒரு அப்கிரேட் அப்படின்னா லேட்டஸ்டான சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காங்க Realme UI 7.0ல. அதுதான் இங்க லேட்டஸ்டா கொடுத்திருக்காங்க. மற்றபடி வழக்கமா இருக்கிற அதே ப்ளூடூத் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது. பெருசா இங்க AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. மற்றபடி UI யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குது. பக்கோ இஷ்யூவோ எதுவுமே இல்ல நம்ம செக் பண்ண வரைக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் பத்தி பிராண்ட் எதுவும் அஃபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா சேனல் அப்டேட் பண்ணுவேன், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இல்ல. நிறைய பேருக்கு வந்து டாப்ல 3.5mm ஜாக் இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா ஹெட்ஃபோன் அப்படியே டைரக்டா போட்டு நம்ம யூஸ் பண்ற மாதிரி விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸா இருக்கலாம். லெஃப்ட் சைட்ல எதுவுமே இல்ல. பாட்டம்ல வந்தா சிம் ஸ்லாட், ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. பொதுவா பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லாருமே டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுப்பாங்க. பட் இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஒரு மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட், நல்ல வேலை மைக்ரோ யூஎஸ்பியா கொடுக்கல. இங்க ஒரு ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் வந்துருது. கீழே பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அது ஓரளவு பெட்டராகவே ஒர்க் பண்ணுது.
கேமரா பொறுத்தவரை ரியர்ல சிங்கிள் கேமரா 13 மெகா பிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சும்மா டம்மியா ஒன்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு டம்மியா ஒரு சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். செல்ஃபி கேமரா இங்க 5 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் கேமரா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது தான் ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. போட்டோ நீங்க நார்மலா ஜூம் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். சேச்சுரேஷன் லைட்டா கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படிங்க போர்ட்ரைட் ஷாட்ல வந்தோம் அப்படின்னா அதுவுமே ஓரளவு பெட்டரான அவுட்புட் கொடுக்குது. இருந்தாலுமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே புவரா தான் இருக்குது. செல்ஃபி கேமரா ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் கலர் ஸ்கின் டோன் இதெல்லாமே பெட்டராவே எடுத்து தருது. பெரிய அளவுல கேமராஸ்ல எதிர்பார்ப்புலாம் வைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நார்மலான யூசேஜுக்கு இது ஓகேவா இருக்கும். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியர்ல மேக்ஸிமமா 1080 60 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். செல்ஃபில 1080 30 fps கான சப்போர்ட் தான் இருக்குது. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற 7000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான். 7000 mAh அப்படிங்கிற ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இருந்தாலுமே மொபைல் ஓரளவு டிசைன் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ஓகேவா தான் இருக்குது. பட் இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது தான் 7000 mAhக்கு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறது அக்செப்டபிளே இல்லை. ஏன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துரும். அட்லீஸ்ட் இவங்க ஒரு 33 வாட் இல்ல 45 வாட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். வேகமாகவும் சார்ஜ் பண்ணியிருக்கலாம். கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நிறைய லான்ச் பண்ண அதே மொபைல தான் சின்ன சின்ன மாடிஃபிகேஷனோட லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பிரைஸ் அதிகமாக தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மொபைல் லான்ச் ஆயிருக்கும். பிரைஸுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்துன்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்க.